எபிரேயர் 13:5 சொல்லுது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆதலால் நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நான் பயப்படேன், ஆமாம், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆமேன். ஆமாம், அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ஆதலால் உங்கள் பண தேவையெல்லாம் அவர் சந்திப்பார். ஓகே, அப்படியே நான் ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். அவர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிற வரைக்கும் பண பிரச்சனை எனக்கு இருக்காது. கர்த்தர் என் கூட இருக்கிற வரைக்கும் பண பிரச்சனை எனக்கு இருக்கவே இருக்காது. கர்த்தர் எது வரைக்கும் கூட இருப்பார்? கர்த்தர் கடைசி வரைக்கும் கூட இருப்பார். அப்போ கடைசி வரைக்கும் எனக்கு பண பிரச்சனை இருக்காது. பணத்துக்காக கஷ்டப்படவும் மாட்டீங்க. சொல்லுங்கள், பணத்துக்காக நான் கஷ்டப்படவும் மாட்டேன், பணத்துக்கு நான் கவலைப்படவும் மாட்டேன். ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், பணத்துக்காக நான் கவலைப்படவும் மாட்டேன், பணத்துக்காக நான் கஷ்டப்படவும் மாட்டேன். கர்த்தர் என்னை நிறைவாய் ஆசீர்வதித்திருப்பார். கரங்களை தட்டி ஆமேன்.